Hi guys, எங்களுக்கு இந்த வீக்கெண்ட் வந்து ஆனிவர்சரி. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஜெர்விஸ் பே கிளம்பியிருக்கோம். ஆஸ்திரேலியாவில் வந்து ஜெர்விஸ் பே வந்து ஒரு ஃபேமஸான பிளேஸ் தான். நிறைய பீச்சஸ் இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி 4 to 5 டைம்ஸ் போயிருக்கோம். லாஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கும் நாங்கள் அங்கே தான் போனோம். இது எங்களுக்கு செகண்ட் இயர் ஆனிவர்சரி, அதுக்கும் அங்கே தான் போகிறோம். நீங்களும் வாங்க, எப்படி இருக்குது அங்கே பீச்சஸ்லாம் அப்படிங்கிறத நாங்கள் காமிக்கிறோம். நாங்கள் கேவ் பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து கார் பார்க்கிங்லேருந்து பீச்சுக்கு போகிறக்கு 1 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ நடக்கிற வழியில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது வியூலாம். இங்கே ஒரு லுக் அவுட் பாயிண்ட் இருக்குது கைஸ். அங்கேருந்து போய் நின்று பார்த்தா பீச் தெரியும். வாங்க உள்ளே போவோம். நீ முன்னாடி போயிடு, அப்போ தான் நல்லாயிருக்கும். பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஓல்டு ட்ரெண்டு. ஏய், இதாடா லுக் அவுட்டு. கிடையாது. கிணத்த காணாமா? இது லுக் அவுட் இல்ல, ஆனா இது இங்க இருந்துச்சுல ஒரு லுக் அவுட் பாயிண்ட். மாடி நான் இன்னும் எடுத்துட்டாங்களோ? போவேலடி. எடுத்துட்டாங்களோ நினைச்சேன் நான். இங்க பாருங்க गाइस, கேங்கரூஸ் இருக்கு. போய் கடிச்சிட போகுது. ஒரு சைடு கேவ் இருக்கும், இந்த சைடு வந்து பீச் இருக்கும். அதனால தான் இது பேரு கேவ் பீச். கேவுக்குள்ள போயிட்டே இருக்கலாம் உள்ள, பட் நம்ம இதோட நின்னுக்கிறோம் சேஃப்டிக்காக. நல்லா இருக்குல்ல, ஏதோ படத்துல அந்த கோல்டு ட்ரெஷர்லாம் இருக்கும், எடுக்கிற மாதிரி இருக்குல்ல. இது உள்ள போயிட்டே இருக்க மாதிரி செம்மையா இருக்கு. இந்த பீச்சை சுத்தி யாருமே இல்லை கைஸ். நான் சொன்னல பிரைவேட் பீச் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இருக்கும். நீங்க பாருங்க. ஜில்லுன்னு இருக்கு பைத்தியக்காரா. ஹார்ட் பண்ண, அதுல இருந்து புழு வருதுடா. இங்க பாரு, இங்க பாரு. இது எடுத்தேன் நான் அங்கிருந்து. அவ்வளோதான் கைஸ், நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். இங்கே ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம். அங்கே தான் நாங்கள் நைட் ஸ்டே பண்ண போகிறோம். நைட் ஒரு சூப்பரான பிளேஸ் நாங்கள் போக போகிறோம். அந்த பிளேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.